ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பேசிக்கா இன்ட்ரோடக்ஷன் அந்த பிளேஸை பத்தி பேர்ட்ஸ் என்ன ஈவெண்ட்டோ அதை பத்தி நம்ம கொடுப்போம். லாஸ்டா முடிக்கும் போது என்ன செய்வோம்னா, இப்போ நான் ஒரு பட்டர்ஃப்ளை பார்த்துருப்பேன், நீங்க ஒரு பட்டர்ஃப்ளை பார்த்துருப்பீங்க, நீங்க ஒரு ட்ரீயை பத்தி கேட்டிருப்பீங்க, நான் ஒரு ட்ரீயை பத்தி கேட்டிருப்பேன். அப்ப நான் லாஸ்டா என்ன செஷன் வச்சிருக்கோம்னா ஒரு ரெஃப்ளெக்ஷன் செஷன் வச்சிருக்கோம். அதுல எப்படின்னா நாங்க இப்ப அதை பத்தி நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் புதுசா, இல்ல ஒரு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது நீங்க பார்த்திருப்பீங்கல்ல, அதை பத்தி ஷேர் பண்ணலாம். இல்ல நீங்க ஈவெண்ட்டை பத்தியோ அதோடைய ஃபீட்பேக்கை பத்தியோ இந்த இதுல நீங்க ஒவ்வொருத்தருமே பேசணும். இண்டிவிஜுவலா நீங்க ஓவராலா பேசலாம். ஃபர்ஸ்ட் வந்து நிமலன் பேசட்டும். நிறைய பட்டர்ஃப்ளைஸ் எனக்கு பார்த்தேன். அப்புறம் நிறைய ட்ரீஸை பற்றி கற்றுக்கிட்டேன். இந்த நிறைய மெடிசினல் சப்ளைஸ்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் இந்த வாக்கில் நிறைய ட்ரீஸோட மெடிசினல் திங்ஸ் கற்றுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் இது லைக் நிறையவே பட்டர்ஃப்ளைஸ் பார்த்தேன். லைக் நான் லைம் சாலோட்டையில் க்ரோ எல்லாமே பார்த்தேன். அந்த ட்ரீலாம் அந்த ஒரு சில நான் பார்க்காத ட்ரீ, அந்த கொசு வரட்டி அதெல்லாம் இருந்துச்சு. இந்த வாக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அடுத்த தடவை நான் கிராஸ் ஆப்பர் வாக்கு பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இந்த இடத்துக்கு வந்து நான் 2018 கடைசியில் வந்திருக்கேன். ஸோ அந்த இடம் வந்து ரொம்ப ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. ஸோ இப்போ இவ்வளோ ஒரு ஃபாரஸ்ட் இருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எங்கள் டீம் வந்து எவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணியிருக்குது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் எவ்வளோ ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்டு, அது ஒன்று மட்டும்தான் 2018 பார்த்தேன். போது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போன ரெசிபிக்கு அது மட்டும்தான் வேலையை ஆரம்பிச்சாங்க. வெறும் கண்ணு கட்டின வரைக்கும் வெறும் கல் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட் இருக்குதுன்னு இப்போ நான் வந்து இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் வந்து இப்போ ஒரு 6-7 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பயங்கர டெவலப்மெண்ட்டாக இருக்குது. ஸோ எங்கள் டீமுக்கு வந்து விஜயத்துக்கு தான் நான் வாழ்த்துக்கள் சொல்லணும் நான். சரிங்களா? இன்னைக்கு அந்த இயர் அண்ட் மாதிரி கிளைமேக்ஸ் ஈவெண்ட் மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நிறைய விஷயங்கள் மகேந்திரன் சார், விஷ்ணு எல்லாருமே பகிர்ந்துட்டாங்க. பட்டர்ஃப்ளைஸு, ட்ராகன் ஃப்ளைலேருந்து எல்லாமே சில வாக்ஸ்லாம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். இது வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்தது. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. தேங்க்ஸ் டு ரோர் அண்ட் சுதீப். ஆக்சுவலாக ஆர்கனைஸ் பண்ண டீமுக்கு வந்து தேங்க் பண்ணணும். நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு தரிசு நிலத்தில் ஃபுல்லாக லைம் ஸ்டோன்ஸ்லாம் மைன்ஸாக இருந்த இடத்த இவ்வளோ அழகாக ஒரு ஃபாரஸ்ட்டாக மாற்ற முடியும் அப்படிங்கிறது நான் ரொம்ப எதிர்பார்க்கல. இந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்கல. நேராக வந்து பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கு. வீட்டில் நம்ம வந்து பிளான்ஸ் வளர்க்குறோம், ஒரு 10 நாளுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அது க்ரோ வளரல அப்படின்னு விட்டுருவோம். ஸோ இப்போ அந்த ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனாக இருந்தது இன்றைக்கி இந்த செஷன். இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் ஒரு நல்ல நம்பிக்கை பிறந்திருக்கு. ஸோ ஐ ஹவ் டு தேங்க் எவ்ரி ஒன் யூ ஹவ் பீன் அ காஸ் ஃபார் திஸ். ரொம்ப நன்றி. என் பேர் சாதியா. நான் பாம் ஸ்விஃப்ட் பேர்டு வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது என்னென்னா, ஒரு பர்டிகுலர் பாம் ட்ரீயில் மட்டும்தான் அது பறக்கு இருக்கும். அப்புறம் அது பாம் ட்ரீ இல்லைன்னா அதுவும் இருக்காது. இப்போ பறக்கும்போது ஒரு கண் மூடிட்டு ஒரு பிரெயின் ரெஸ்ட் ஆகிட்டு இன்னொரு கண் மட்டும் திறந்து பறக்குது, அப்புறம் வாயை திறந்து பறக்குது. எல்லாம் என் பேர் மைத்திலி. நான் ஃபஸ்ட்டு வரப்போ நிறையா விஷயத்தோடு வந்தேன். சிமெண்ட் இங்கேருந்து தான் ரெடி ஆகுதுங்கிற ஒரு விஷயத்தோடு வந்தேன். ஆனால் இங்கே பாதி கட்டடங்கள் வந்து அந்த கற்றளிங்கிற முறைப்படி அமைச்சிருக்காங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்தது. அது சிமெண்ட் தயாரிக்கிற இடத்துல சிமெண்ட் யூஸ் பண்ணாமல் அந்த கற்றளி முறையோடு இருந்த கட்டடங்கள்ல அந்த ரவுண்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா, பசங்க சொன்ன மாதிரி பேர்ட்ஸு ரொம்ப சூப்பர். செல்வி, இந்த இடத்துக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷம். ரோயல் டீம் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாரையுமே ஒருங்கிணைச்சு நம்ம கூட்டிகிட்டு போனது. அவங்க வந்து ஒன்றும் தெரியல அப்படிலாம் சொல்ல முடியாது, எங்களை விட வந்து நிறையா தெரிஞ்சுருக்காங்க. பட்டர்ஃப்ளைஸ் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுருக்காங்க. இங்கே வந்து ட்ரீஸ்லாம் நிறையா நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நேம்ஸும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு தரிசு நிலத்தை ஒரு ஃபாரஸ்ட் லெவலில் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க நிறைய கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஃபால்ஸ்லாம் பார்த்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெறும் ட்ரீஸு பேர்ட்ஸ் அது மட்டும் சொல்ல முடியாது, எல்லா பல்லுயிரும் இங்கே இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. ஸோ என்னோடய நேம் ரகுநாதன். ஸோ சில வாக்ஸ் நிறைய வந்திருக்கேன், பட் இது ஒரு மிக்சடு வாக். நல்லா அகைன் நம்ம வாக்ஸ் வரும்போது தான் சில நேம்ஸ் வந்து நமக்கு வந்து ரிப்பீட்டடாக கேட்கும்போது தான் கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ ட்ரீஸாக இருக்கட்டும், பேர்ட்ஸாக இருக்கட்டும், பட்டர்ஃப்ளையாக இருக்கட்டும், சில நேம்ஸ் வந்து திரும்ப நம்ம ரீகால் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியலாக இந்த மாதிரி ஒரு பிளேசஸ்
உருவாக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். நான் இப்படி ஆர்டிஃபிஷியலாக பண்ணி நான் பார்த்ததே இல்லை. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஹாய், நான் நவீன்குமார். இந்த வாக் எனக்கு வந்து ஃபஸ்ட் இயர் என் வாக்கு. அண்ட் இந்த வாக்கில் நான் நிறையா புது ஸ்பீஷீஸ்லாம் பார்த்துருந்தேன், பேர்ட்ஸ் அண்ட் பட்டர்ஃப்ளைஸில். நானுமே இது ஷாக் ஆகிட்டேன். ஆர்டிஃபிஷியலாகவே ஃபால்ஸ்லாம் அந்த இது க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் பேர் பிரஜித்தா. நான் இந்த எக்கோ மைன்ஸ் பார்க் பற்றி லாஸ்ட் இயரோட எண்டுக்கிட்ட கேள்விப்பட்டப்பயே கண்டிப்பாக விசிட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது வைல்ட் லைஃப் லிங்க்ஸ் மூலமாக ஏர் அண்ட் வாக்காக பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாருமே சொன்ன மாதிரி இது அந்த வீடியோவில் காமிச்சாங்க ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு. ஒன்றுமே இல்லாத இடத்த, அதுவும் டைம் ஸ்பேனே வந்து 4 இயர்ஸில் இப்படி ஆக்குனது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான். ரொம்ப ஹோப்ஃபுல்லான விஷயம் கூட. மற்றபடி ஜென்ரலி இன்றைக்கி நான் வந்து ட்ரீஸ் பற்றி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஜென்ரலாகவும் பட்டர்ஃப்ளைஸ் மெனி திங்ஸ் கற்றுக்கிட்டேன். நல்லா இருந்துச்சு. என் பேர் கணேஷ். இன்றைக்கி வந்து இந்த பட்டர்ஃப்ளைல இந்தியா ஸ்மாலஸ்ட் பட்டர்ஃப்ளை டார்க் ஸ்பாட்டர் கிளாஸ் டோர் தான் இன்றைக்கி நல்லா இருந்துச்சு. அதுபோல் ட்ரீஸ் இன்றைக்கி நிறைய பார்த்தோம், அது நல்லா இருந்துச்சு. என்னோடய பேர் வந்து கௌதம். இன்றைக்கி வந்து திஸ் இயர் லாஸ்ட் ஈவெண்ட். இன்றைக்கி வந்து நிறைய மரத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ட்ராகன் ஃப்ளைல வந்து கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிட்டேன், அதோட எப்படி ஐடி பண்ணுறதுலாம். ஸோ பேர்ட்ஸ் வந்து பாரதேஷ் ஃப்ளே கேச்சர் வந்து இது பார்த்தோம். தேங்க்யூ. என் பேர் ராம்தேஷ் ராஜா. நான் இங்கே வந்து ஒரு மியாவாக்கி ஃபாரஸ்ட், டென்ஸ் ஃபாரஸ்ட் ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ண மாதிரி இல்லை, ஆனால் கொஞ்சம் ஒரிஜினல் ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்கும். கொஞ்சம் பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஒரு நல்ல ஸ்பாட் சொல்லலாம். பேர்ட்ஸ், பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்பீசிஸ் நிறைய இருக்குது. நிரஞ்சன். இது வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு நேச்சர் இயர் அண்ட் வாக்கு. இந்த வாக்கில் வந்து பேர்ட்ஸு, ட்ரீஸு, ஸ்பைடர்ஸு, பட்டர்ஃப்ளைஸ், மார்க்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் இன்றைக்கி பேர்ட்ஸ் மட்டும் பார்க்க முடியல, ஏன்னு தெரில. அப்புறம் ட்ராகன் ஃப்ளை வந்து எக்லே பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இன்னொரு ட்ரீ சொன்னாங்க, அது வந்து பட்டர்ஃப்ளைலாம் அட்ராக்ட் பண்ணுமா. அப்புறம் அந்த ஃபால்ஸ் வந்து பார்க்க நேச்சுரல் மாதிரியே இருந்தது, ஆர்டிஃபிஷியல் மாதிரியே தெரியல. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வாக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ. ஸ்ரீராம். இந்த வாக்கில் நம்ம மேஜராக பார்த்தது ட்ரீஸ் பற்றி தான் பார்த்தோம். நம்ம அந்த டைம் அப்படி ஏற்கனவே நான் இப்போ நம்ம ஊர்லேயே போன ரொம்ப வாக்ஸில் பார்த்த அதே ட்ரீஸ் தான். பட் 2-3 ஸ்பீசஸ் புதுசாக பார்த்துக்கிட்டோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது இங்கே அந்த லீஃபில் வர அர்ஜுனா நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இந்த இடம் பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷன் கொடுக்குற இடம். இவங்க ஒரு கார்பரேட்டாக பண்ணது இது ஒரு பப்ளிக் ஒரு அவேர்னஸ். நம்மளோட இடத்துல இன்றைக்கி ஒரு 10 சென்ட் இடமோ 2 சென்ட் இடமோ இருந்தால் அதுலேயும் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி ஒரு எக்காலஜிக்கு நம்மளால் முடிஞ்சதை நம்மளும் பண்ணணுன்ற ஒரு இன்ஸ்பிரேஷனை கொடுக்குற மாதிரி இந்த இடத்த அவங்க அமைச்சிருக்காங்க. ஸோ நல்ல இன்வால்வ் பண்ணோம். எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வர. இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு இடம் இருக்கிறது எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். நல்லா இருந்துச்சு, நல்லா புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ட்ரீஸ்லாம் நிறைய எக்ஸ்ப்ளோஷன் கிடச்சிச்சு, நல்லா இருந்துச்சு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராம். ஃபஸ்ட்டு இதை அரேஞ்ச் பண்ண சரணுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது ஃபஸ்ட்டு வாக்கு இந்த ராம்க்கு வர்றது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த 4 வருஷம் எஃபோர்ட் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து சுஜித் சார் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு கற்றுட்டு என்னன்னா அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு அந்த மரம் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். அது அப்புறம் இந்த ஸ்பிட்டிங் பக்குன்னு சொன்னாங்க, அது நான் வந்து கற்றுக்க விஷயம். என் பேர் ராம்குமார். ரீஸ்டோரேஷன் பற்றி இந்த யூடியூப்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். நான் நேரில் வந்து பார்த்தது தான் ஃபஸ்ட் டைம்ஸ். ஏன்னா இந்த மாதிரியும் பண்ண முடியும், நம்மளால் பிளான்டேஷன்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியும்னு கொஞ்சம் இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. செகண்ட் நான் கற்றுக்கிட்டு அந்த பாகுனியா டிஃப்ரென்ஸ் ஃபேமிலி, அந்த எல்லோ, அப்புறம் அதோட அந்த புல் அதோட டிஃப்ரெண்ட் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். அப்புறம் அந்த உள்ள அந்த வாக் நல்லா இருந்துச்சு போகிறதுக்கு அந்த இதில். வேறு அந்த பட்டர்ஃப்ளை இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட்டு அந்த எல்லோ பேன்ஸையும் பார்த்தேன் ஃபஸ்ட் டைம். நல்லா இருந்துச்சு. குட் மார்னிங். என் பேர் முத்துஷே பிரதீபம். இன்றைக்கி வந்து வாக் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ரோட் பண்ணுற தேங்க்ஸில் வரும்போது இந்த மாதிரி நிப்பாடுங்க.
என் பேர் முத்துசாமி ஈவன். இன்னைக்கு ஈவன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து என்ன கிடைக்குன்னா ஒன்றுமே இல்லை இடத்த கூட நம்ம நல்லதாக மாற்ற முடியும்னு தெரிஞ்சுட்டேன். எதுவுமே முயற்சி கூட நல்லதாக மாற்றலாம். இன்றைக்கி இது வந்து உண்மையிலே ஆர்டிஃபிஷியலாக நம்பவே முடியல. உண்மையிலே ரியா இருக்க மாதிரி இருந்துச்சு. எனக்கு நிறைய பட்டர்ஃப்ளைஸ் பார்த்தோம். இன்றைக்கி பார்க்க வந்து எல்லோ பேன்ஸ் பட்டர்ஃப்ளை நல்லா பார்த்தேன். இன்றைக்கி ஈவன் சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ. ஹாய், என் பேர் பிரபஞ்சன். நான் பேசிக் ஸ்கூலில் படிக்கிறேன். ஹாய், என் பேர் பிரபஞ்சன். நான் பேசிக் ஸ்கூலில் படிக்கிறேன். இன்றைக்கி வந்து நாங்கள் நிறைய இது கற்றுக்குறோம். மேஜராக வந்து ட்ரீஸ், அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளைஸ் பற்றிலாம் நிறைய கற்றுக்குறோம். பேட்ஸ் வந்து 2-3 பேட்ஸ் தான் பார்த்துருக்கோம். ஹனி பஜார், ஓரண்டல் ஹனி பஜார், அதுக்கப்புறம் ஏன்சன் பாம்ஃப்ளூட், டெய்லர் பேர்டு, இந்த மாதிரி பேர்ட்ஸ் தான் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய இன்றைக்கி நான் ஃபஸ்ட் டைம் எல்லோ ஃபேன்சி பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் எல்லோ ஃபேன்சி, அதுக்கப்புறம் கிரிம்சன் ரோஸுக்கும் காமன் ரோஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இன்றைக்கி தான் நான் கற்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த வாக் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த மாதிரி இடத்துக்கு திருப்பி வரணும், இந்த மாதிரி இடத்துக்கு திருப்பி இந்த மாதிரி பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்குது. தேங்க்யூ. என் பேர் கைலாஸ். நான் பிஎஸ்எம் ஸ்கூலில் படிக்கிறேன். இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு இயர்லி வாக்கு சூப்பராக இருந்துச்சு. நான் நிறைய மரங்களை பற்றி நான் பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. ஹலோ, என் பேர் தஸ்வின். இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் வரேன். அதனால் எனக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அபவுட் ட்ரீஸு, அப்புறம் பேர்ட்ஸ், பட்டர்ஃப்ளைஸ், அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஃபால்ஸ் பண்ணாங்க, அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. தேங்க்யூ.